மனிதர்கள் ஏன் உங்களை பயன்படுத்துகிறார்கள்? இந்த உலகத்தில் மனிதர்களை நல்லவர்கள், கெட்டவர்கள் என்று 2 வரிசையில் நிறுத்திவிட முடியாது. இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஒரு நோக்கத்தோடுதான் இன்னொருவரை அணுகுகிறான். அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியாதவரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவீர்கள். வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. ஒரு உண்மையை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் எப்போதும் தன் உண்மையான முகத்தை காட்டுவதில்லை. அவனுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவனுக்கு தேவைப்படும் முகத்தை அணிகிறான். தேவை இருக்கும் வரை அன்பு இருக்கும், பயன் இருக்கும் வரை நெருக்கம் இருக்கும். தேவை முடிந்ததும் முகம் மாறும், அமைதி உடையும். இது துரோகமல்ல, இது மனித இயல்பு. இந்த இயல்பை புரிந்து கொள்ளாமல் மனிதர்களை நம்ப முயன்றால் நம்பிக்கை உங்களுக்கு சுமையாக மாறும். அதனால்தான் சிலர் அதிகமாக வலியை அனுபவிக்கிறார்கள். நல்ல மனம் ஒரு அழகான குணம், ஆனால் அது எல்லா இடத்திலும் பாதுகாப்பு அல்ல. எல்லோரையும் புரிந்து கொள்ள முயல்கிறவன் ஒரு நாளில் யாராலும் புரிந்து கொள்ளப்படாதவனாக மாறுவான். அதிகமாக அன்பை கொடுப்பவன் மெதுவாக தன் மதிப்பை இழக்கிறான். மதிப்பு இழந்த இடத்தில் பயன்பாடு ஆரம்பமாகிறது. ஒரு விஷயம் கவனியுங்கள். பயன்படுத்தப்படுபவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் அதிகமாக நல்ல மனம் கொண்டவர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள், எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார்கள், எதற்கும் பரவாயில்லை என்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பவன் ஒரு கட்டத்தில் தனக்கே மரியாதை இழக்கிறான். மனிதர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உண்மை அது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான தேவை முடிந்துவிட்டது. அதனால்தான் அவர்கள் மெதுவாக விலகுகிறார்கள். இது துரோகம் அல்ல, இது நடைமுறை. ஒரு தவறான நம்பிக்கை பலரை அழிக்கிறது. நான் நல்லவனாக இருந்தால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள். உலகம் அப்படி இயங்குவதில்லை. உங்கள் நல்ல குணம் சிலருக்கு மதிப்பாக தெரியும், சிலருக்கு அது வாய்ப்பாக தெரியும். வாய்ப்பாக பார்க்கும் மனிதர்கள் உங்களை பயன்படுத்தத் தொடங்குவார்கள். ஒரு விஷயம் உண்டு, மனிதன் தன்னை நல்லவன் என்று நம்ப விரும்புகிறான். அதனால் தன் உள்ளே இருக்கும் இருண்ட எண்ணங்களை பார்க்க மறுக்கிறான். ஆனால் அந்த இருண்ட பகுதியை நீ ஒத்துக்கொள்ளாத வரை உன்னை பயன்படுத்தும் மனிதர்கள் உன்னை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். அதிகாரம் கத்தலால் வராது, அதிகாரம் அதிகமாக பேசுவதாலும் வராது. எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்லும் மனிதன் மெதுவாக தன் இடத்தை இழக்கிறான். மௌனம் பலவீனம் அல்ல, மௌனம் உள்ளார்ந்த வலிமையின் அடையாளம். ஒரு உண்மை, எல்லையில்லாத மனிதன் எளிதில் பயன்படுத்தப்படுவான். எல்லை என்றால் சண்டை இல்லை, கத்தல் இல்லை, பகை இல்லை. எல்லை என்றால் உனக்கு உன் மதிப்பு தெரியும் என்பதற்கான அறிகுறி. எவ்வளவு கொடுப்பது சரி, எங்கு நிறுத்த வேண்டும், எதை ஒத்துக்கொள்ள முடியாது, இந்த 3ஐயும் தெரிந்தவன் அமைதியாக இருந்தாலும் அவனை யாரும் மீற முடியாது. மனிதர்கள் விலகும்போது வலி வரும். ஆனால் அந்த விலகல் உன் மதிப்பை குறைப்பதால் அல்ல, உன் பயன்பாடு முடிந்ததால்தான். எல்லோரும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியதில்லை. அது இழப்பு அல்ல, அது உன் வாழ்க்கை சுத்தமாகும் நேரம். இதுவரை நீ கேட்ட கேள்வி இதுதான், அவன் ஏன் இப்படி செய்தான்? இனி இந்த கேள்வியை கேள், நான் ஏன் என் மதிப்பை இத்தனை சுலபமாக கொடுத்தேன்? உன்னை புரிந்து கொள்ளாத இடங்களில் உன்னை விளக்க தேவையில்லை. உன்னை மதிக்காத மனிதர்களிடம் உன் அமைதியை இழக்க வேண்டியதில்லை. உன் எல்லை தெளிவான நாளிலிருந்து உன்னை பயன்படுத்த நினைப்பவர்கள் தானாகவே விலகுவார்கள். இந்த உலகத்தில் உன்னை பாதுகாக்க நீ கடினமான மனிதனாக மாறத் தேவையில்லை. உன் உள்ளே இருக்கும் உண்மையை பார்க்க துணிந்தவனாக மாறினால் போதும். அந்த துணிச்சல் வந்த நாளிலிருந்து உன்னை யாரும் பயன்படுத்த முடியாது. இன்னும் இப்படியான உண்மைகள் கேட்க எபிக் தமிழ் யோகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காகவே நான். நன்றி.